சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதான செந்தில் பாலாஜி 8 மாதங்களாக புழல் சிறையில் உள்ளார். ஜாமீன் கேட்டு இரண்டாவது முறையாக ஹைகோர்ட்டில் அவர் தாக்கல் செய்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. செந்தில் பாலாஜிக்கு எதிராக 30 வழக்குகள் உள்ளதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டுள்ளது. இந்த 30 வழக்குகளில் 21 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டு விட்டன. போக்குவரத்து துறை மோசடி தொடர்பாக 3 வழக்குகள் தவிர மீதமுள்ள 6 வழக்குகள் போஸ்டர் ஒட்டியது, முதல்வருக்கு எதிராக கோஷம் எழுப்பியது தொடர்பான வழக்குகள்தான். வேலை வாங்கி தருவதாக 67 கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இல்லை. செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டுக்கு நேரடி ஆதாரம் இல்லை. அமலாக்கத்துறை டிஜிட்டல் ஆவணங்களை திருத்தியுள்ளது. 250 நாட்களாக சிறையில் உள்ள அவரை ஜாமீனில் விட வேண்டும். கோர்ட் நிபந்தனை விதித்தால் அதற்கு கட்டுப்பட தயார் என செந்தில் பாலாஜி தரப்பு வக்கீல் அரிமா சுந்தரம் வாதாடினார். டிஜிட்டல் ஆவணங்கள் திருத்தப்பட்டதாக செந்தில் பாலாஜி தரப்பு கூறும் குற்றச்சாட்டு தவறானது. அதில் அமலாக்கத்துறை எந்த தலையீடும் செய்யவில்லை. 2900 பேருக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கியதற்கான ஆதாரங்கள் பென்டிரைவில் உள்ளன. செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தாலும் இன்னும் செல்வாக்கு மிக்கவராகவே இருக்கிறார். ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்ததால் தான் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அதை அரசு உடனடியாக ஏற்றுக்கொண்டதில் இருந்து அவர் செல்வாக்கான நபர் என்பது தெளிவாகிறது. ஜாமீனில் வெளிவரும் பட்சத்தில் அவர் சாட்சிகளை கலைக்கக்கூடும். அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் வாதாடினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து உத்தரவிட்டார்.